ஏன் ஏன் இந்த மாதிரி எல்லாம் கேக்குறீங்க? இந்த காலத்துல எந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி சலனங்கள் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு அதிகம். அது ஒண்ணும் தப்பு இல்ல, இட்ஸ் நேச்சர். ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு அந்த மாதிரி எந்த சலனங்களும் இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் அதை என்கிட்ட மறைக்க கூடாது, அவ்வளவுதான். உங்க மனசுல ஏதாவது அப்படி சலனம் இருந்ததுன்னா சொல்லிடுங்க. நான் உங்ககிட்ட ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி உங்க மேல எந்த ஒரு தப்பும் வராம திரும்பி போயிடுறேன். நீங்க என்ன தாராளமா நம்பலாம். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தானே? நான் தெளிவா தான் இருக்கேன். என் முழு சம்மதத்தோட தான் இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்குது. அப்படி என்னதான் தனியா பேசுனீங்க சபையில சொல்றது? நாங்க என்ன பேசணுங்கிறத சபையில சொல்ல மாட்டேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், லீலாவை கட்டிக்க எனக்கு பூரண சம்மதம். அப்புறம் என்ன, நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்தம் வச்சுக்க வேண்டியதானே? ஆமாமா, சீக்கிரமாவே பஞ்சாயத்தை பார்த்து நாளை குறிச்சிருங்க. சரி, வர 27ஆம் தேதி நல்ல நாள், அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாமே. செல்வம், மாணிக்கத்தை கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போக சொல்லுப்பா. அண்ணன் அண்ணியோட ஊருக்கு போயிருக்காரு. மாமனார் வீட்டுக்கா? எதுக்குடா? லீலாவை பொண்ணு பக்கம் வரதா போன் வந்துச்சு. அண்ணன் அண்ணியும் போயிருக்காங்க. என்னது, லீலாவுக்கு அதுக்குள்ள மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரா அது சிதம்பரம்? இப்ப என்னடா அவ்வளவு அவசரம்? அடே, உன்னை தாண்டா கேக்குறேன். நான் கேட்டுக்கிட்டே இருக்க, நீ பேசாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்க. அவங்க வசதிப்படி ஏதோ ஏற்பாடு பண்றாங்க. இதுல நாம பேசுறதுக்கு என்ன இருக்கு? அட, பெரிய மனுஷன் மாதிரி பேசுறாரு ராசா. இந்த பெரிய மனுஷனுக்கு சீக்கிரமே ஒரு கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதான். ஆமாமா, நாம என்ன மத்தவங்கள விட குறைஞ்சா போயிட்டோம்? ராஜா மாதிரி ஆம்பளை பிள்ளைங்களெல்லாம் பெத்து வச்சிருக்கேன். ஒரு சொடக்கு போட்டா போறாது, பொண்ணுங்கள்லாம் வரிசையில எல்லாம் வந்து நிக்கும். ஏன் ராசா, ஓ சொந்தத்துல செல்வத்துக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பொண்ணு இருக்குதா? எனக்கு தூரத்து அண்ணன் ஒருத்தர் பெரம்பூர்ல இருக்காரு. தனியார் கம்பெனில வேலை பாக்குறாரு. நாம சரின்னு சொன்னோன்னு வச்சுக்க கிழவி, அடுத்த மாசமே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவாரு. அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, ஏதோ டைப் அடிக்கிற வேலை பாக்குறாளாம். பாக்குறதுக்கும் ரொம்ப லட்சணமா இருப்பா. அப்படியே? அடரே, பரவாயில்லையே. அப்புறம் என் வீட்டுக்கார் வழியிலயும் ஒரு பொண்ணு இருக்கு. அப்பா பாத்திர கடை வச்சிருக்காரு. ஒரே பொண்ணுதான். கட்டிக்கிட்டா கடைய செல்வத்துக்கே எழுதி வச்சிருவாரு. அப்படியா? 2 இடமும் வசதியா தான் இருக்குது. 2 இடத்துலயும் வசதிக்கு ஒரு குறைச்சலே இல்லை கிழவி. எப்படியாவது சீக்கிரம் பேசி முடிச்சிட வேண்டியதுதான். கொஞ்ச நேரம் 2 பேரும் வாய் மூடி பேசாம இருக்கீங்களா? ஏண்டா, நல்ல காரியம் தானே பேசிட்டு இருக்கோம். எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல. இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்கன்னா அப்புறம் சாப்பிடாம கூட எந்திரிச்சு போயிடுவாமா. ஏண்டா, இந்த வயசுல கல்யாணத்தை பத்தி பேசாம வேற எதை பத்திரா பேசுவாங்க? நீ என்ன சாமியார் மாதிரி இருக்க போறியா? ஆமா, அப்படியே இருந்துட்டு போறேன். அதனால உலகத்துல யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது. பேசுறான் பாரு பேச்சு. இத பாருடா, நீ என்ன வேணாலும் உளறிட்டு போ. நான் உன் கல்யாணத்துக்கு பண்ண வேண்டிய ஏற்பாட பண்ணத்தான் போறேன். இத பாருங்க, என் விருப்பத்துக்கு மீறி ஏதாவது பண்ணீங்க மனுஷனை கொடுக்க. என்னடா ஓவரா பேசுற? நாங்க எங்க கடமையை பண்ண வேண்டாமா? கடமையா? என்ன கடமை வாழுது உங்களுக்குலாம்? பெத்த புள்ளையோட மனசை புரிஞ்சுக்க முடியல. கடமையை பத்தி எதுக்கு அனாவசியமா நீங்களா பேசுறீங்க? செல்வம், சத்தம் போடாம கொஞ்சம் பொறுமையா தான் கேளேன்ப்பா. போதும் பாட்டி, வாழ்க்கை கெடுத்து குடிச்சு ஒரு பண்ணியாச்சு. இப்ப எதுக்கு என்னோட எதிர்காலத்தை பத்தி பேசணும்? அதை நாசமாக்கியாச்சுல. இது பாருங்க, கடைசியா சொல்றேன், இன்னொரு தடவை யாராவது என் கல்யாணத்தை பத்தி பேசுனீங்க அப்புறம் தெரியும்.